மாதிரியான ஒரு கருத்துருவை எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஆய்வுகளில் நாங்கள் சொல்லுவோம் ஹைபோதியசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒரு கருதுகோளை எடுத்துக்கொண்டு ஒரு அனுமானத்தில் ஒன்றை இணைத்துக் கொண்டு அதை நோக்கிய பயணம். அது வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், கருத்து கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். அது போன்ற ஒரு அற்புதமான ஒரு முறை இதுவரை கம்பன் கழக மேடைகளில் இப்படி சிந்திக்கப்படாத ஒரு கருத்து. 25 ஆண்டுகளாக கோவை கம்பன் கழக மேடையில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளியவன் என்று என்னை எடுத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அவங்க மாதிரி குழந்தைகள் எனக்கு இல்லை, தூரமா தள்ளிக்கிறேன். அந்த கம்பெனியில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இப்படி ஒரு தலைப்பை நாங்கள் சிந்தித்ததே இல்லை. பெரிய கைத்தட்டு கொடுத்துருங்க ஐயா அவர்கள். எல்லா புகழும் கம்பனுக்கு, எல்லா புகழும் கம்பன். ஒன்று சொல்லிடுறேன், ஒரே ஒரு நிமிஷம் தான். கம்பன் அற்புதமான ஒரு சக்கர பொங்கல் பண்ணி தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். நல்ல வாசிப்பு, நல்ல அரிசி, ஏராளமான முந்திரி பருப்பு, நல்ல நெய், கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு எங்களுக்கு பண்ணுவாங்க. தேங்காய் துருவதும் மேலே போட்டு அப்படி ஒரு அற்புதமான ஒரு சக்கர பொங்கல் பண்ணி வச்சான். நான் அதை ஒவ்வொரு கரண்டியாக உங்கள் முன் எடுத்து வைக்கும் சர்வர். எல்லா பொருளும் கம்பனுக்கு நான் ஒரு சர்வர். ஏதாவது புகழ், இதில் உங்களுக்கு மகிழ்வு, உங்களுக்கு ஒரு நிறைவு இருந்தால் கம்பனுக்கு 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 வரதராஜ இல்லை. இது கம்பன் காட்டுகிற தன்னடக்கம். ஆசை பெற்றி அறையலுற்றேன் காசு கொட்ட ராமங்காவை என்று பாடத் தொடங்கிய கம்பன் 10,500 பாடல்களை பாடுகிற மிகப்பெரிய ஆற்றல் தனக்குள் இருக்கிறது. அது பூனை ஆசைப்பட்டு கடல் நீரடிக்கி குடிப்பது போல் நான் ஆசைப்பட்டேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அவையடக்கம். கம்பனை ஆழ பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய திருமணிகளை நாங்கள் வணங்கிக் கொள்கிறோம் ஐயா. என் கல்லூரியின் சார்பாக, செயலர் சார்பாக, எங்களுடைய மாணவ செல்வங்கள் சார்பாக, தமிழ் துறையின் சார்பாக எல்லாத்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒவ்வொரு முறை கோவைக்கு பயணம், தமிழ்நாட்டுக்கு பயணம் வருகிற போதெல்லாம் ஒரு சிறு அறிவிப்பு கொடுத்தால் உங்களுடைய உரையை மீண்டும் மீண்டும் கேட்கிற காதல் எங்களுக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி அடுத்ததாக ரொம்ப பொக்கிஷம் சிவாக்க நிகழ்ச்சி அடியே வந்து கேட்கிறேன். ரொம்ப மாணவர்களை அழைத்து வருகிறோம். ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. நான் மொத்தம் 5 பேர் பிறந்தோம். ஒரு அண்ணன் இறந்து விட்டார், IAS ஆஃபீஸர். நாங்கள் 4 பேர் இருக்கோம். நான், என் தங்க, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணா எல்லாரும் கோயம்புத்தூர்ல தான் இருப்போம். அடிக்கடி வருவோம். ஜாகிரதை. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அற்புதமான பொங்கலை கம்பன் வைத்திருக்கிறார். சக்கர பொங்கல் அவனுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். நாம அடிக்கடி சாப்பிடலாமே. அது என்ன இனிப்பு பிரியர்களுக்கு கவலையே இல்லை, நிறைய சாப்பிடலாம். நீங்கள் விரிவாக வர வேண்டும் என சொல்லி ஒரே ஒரு அது ஐயா அவர்களுடைய அந்த எழுத்து கூர்மைக்காக ஒரு சார்பை சொல்லி அடிக்கடி விடைபெறுகிறேன். அடுத்த கவி எழுத்துக்கு பேராசிரியர் காத்திருக்கிறார். கம்பனுடைய சொல்லு, கம்பனுடைய கவியில் மிகுந்திருப்பது பாத்திரமா பாத்திரமா என்று ஒரு அற்புதமான நூலை அவர்கள் படித்திருக்கிறார்கள். ஒரு 200 பக்கம். அந்த நூலை ஒரு 4-5 ஆண்டுகள் முன்பாக எனக்கு ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். நான் கேட்டு பெற்றேன். ஐயா அவர்கள் நூலை பற்றி பேசுகிற போது உடனே ஐயா எனக்கு ரெடியாக அந்த நூல் வேண்டும். அந்த நூலினுடைய தலைப்பை எடுத்துக்கொண்டு கோவை கம்பன் கழகம் ஒரு பட்டிமண்டபத்தை வைத்து ஞானசம்பந்தம் தலைவையை அதே தலைப்பில் நாங்கள் பேசுவதற்கு எங்களை நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எழுத்து எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். இதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு கையில் கொடுத்தார். பாத்திரமா அல்லது பாத்திரமா என்று அதுக்கு தீர்ப்பு கொடுத்தவங்க நீதிபதி வேற மாதிரி கொடுத்தாங்க. இருந்தாலும் கூட 10,500 பாடல்கள் எழுதியிருக்கிற கம்பனை போய் கவித்தரம் இல்லையேன்னு சொல்லிடலாமா? நாங்களா இருக்கையினுடைய முனையில் வந்து உட்கார்ந்துருக்கோம். ஞானசம்பந்தம் எவ்வளவு பெரிய பேச்சாளர் என்று உங்களுக்கு தெரியும். பேராசிரியர், நாடறிந்த நாவுக்கு அரசர், நம்ம தனபாவுடைய முன்னாள். ஏன்னா அவருடைய பட்டிமன்றங்களில் எல்லாம் ஓங்கி ஒலிப்போது ஐயாவோட குரல் தான். அப்போ அவர் தீர்ப்பு சொன்னார். எப்படியுமே சொன்னார், கம்பனுடைய கவித்தரம் உயர்ந்திருக்கிறதான் 10,500 பாடல்களில் எங்குமே தாழ்ந்து போகல. ஆனால் இந்த காவியம் எழுதப்படுவதற்கு முன்பாக இந்த கதை மக்களிடமே ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிறது. சங்கலிக்கங்கள் இருக்கிறது, மாணவ கண்மணிகளுக்கு தெரியும். அகடானூர் இருக்கிறது, புறநானூர் இருக்கிறது. அங்கெல்லாம் ஊமைகளாக கையாளப்படுகிறது. எத்தனையோ கதை வடிவங்கள், சொல் வடிவங்களாக, வாய்மொழி இலக்கியங்களாக ஏற்கனவே மக்களிடம் பரவி கிடக்கிற காரணத்தினால் ராமன் என்கிற ஒரு வடிவத்தை எல்லோ மக்கள் பார்த்திருக்கிறார்கள். கம்பனுடைய கவி வந்து அவருடைய உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்கு முன்பாக கம்பன் மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் கவர்ந்திருந்தான் என்று சொன்ன அந்த தீர்ப்புக்கு
விதை போட்டது ஆட்சி வந்தார். நன்றி. எத்தனை நன்றி. நாங்களே நன்றி. இப்படிப்பட்ட அமுதத்தை பருகுவதற்கு நன்றியை சொல்லி அடுத்த நிகழ்வுக்காக பேராசிரியரை மேடைக்கு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கம்பர் கவிதை கவியரங்கம் ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு மாணவர் மதிராஜா அவர்கள் மாநில அளவில் கவிதைக்காக முதல் பரிசு இளம் பாரதி விருது பெற்று வந்திருக்கிறார். அவரை உங்களாடு கலை அறிவியல் கல்லூரி வாழ்த்தி மகிழ்கிறது. அவருக்கு சிறப்பு செய்கிறது. அவரை மேடைக்கு வருவதை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு வாங்கியிருக்கிற மாணவருக்கு சிறப்பு பண்ணலாம். மேல வாங்க. செய்வாங்க.